அவர்கள்தான் எங்களுக்கு தலைவர், அவர் சொல்வதே எங்களுக்கு வேத வாக்கு என்று கடந்த வன்னியர் சங்க காலத்திலிருந்து போராட்ட களங்கண்டு இருக்கக்கூடிய அருமை சிங்கங்களே, அன்பு தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாமக்கல் 3 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு தகவலை மட்டும் நான் சொல்றேன். ஐயா அவர்கள் ஒரு 3-4 குழுக்களை அமைத்து ஆளுக்கு ஒரு 8 மாவட்டங்களை கொடுத்து அந்த மாவட்டங்களெல்லாம் போய் ஒன்றிய, நகரம், பேரூர் பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமிக்க சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணன் ஸ்டீல் சதாசிவம் அவர்கள் வேற ஒரு குழுவில் இருந்தார். நானும் நம்ம மறைந்த இசைக்கு படியாச்சு அவர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு குழுவாக இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒதுக்கின 8 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்தில் வந்து எங்களால் பொறுப்பே போட முடியல. பொறுப்பு போடுவதற்கு கூட ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா ஆள் வரவில்லை என்று இப்போ நாங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருச்சி, தஞ்சை, திருவாரூர் எல்லாம் போட்டுட்டோம். ஒரு மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பே போட முடியல. அந்த சூழ்நிலை இருந்தது. அது நாமக்கல் மாவட்டம். நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா வந்தபோது ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க கூட்டம். இங்கே ஒரு 10-15 பேர், பரமத்தி வேலூரில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த பக்கத்து போகவே இல்லை, திருச்செங்கோடு பக்கம். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் மாவட்ட செயலாளர் தலைவர்களெல்லாம் மாற்றி நீங்களெல்லாம் வந்து நீங்கள் கூட்டம் எவ்வளவு என்பதை விட இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே தலைவர்களாகவே தெரிகின்ற இந்த அருமையான கூட்டம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு நம்பிக்கை வந்தது. நாமக்கல் மாவட்டம் மீண்டும் வெற்றி நடை போடுகின்ற மாவட்டமாக மாறும் என்ற நம்பிக்கையை புதிதாக இருக்கக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்களும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையிலே மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சோதனை காலங்கள் நிறையா. நமக்கு சோதனை தான். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தை மருத்துவரையா துவங்கியதுல இருந்து சோதனை காலங்கள் தான் தொடர்ந்து இருக்கும். ஆனா அத்தனை சோதனை காலத்திலும் வெற்றி பெற்று சாதனை படைத்த தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. யாரும் மறந்துக்கூடாது. மருத்துவர் ஐயாவை ஜெயிக்க இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எந்த கொம்பனும் பிறக்கவும் முடியாது. அவரை ஜெயிக்க முடியாது. திமுகவா இருந்தது, அண்ணா திமுக எதிர்த்தது, எத்தனையோ கட்சிகள், தேசிய கட்சிகள் எதிர்த்தாங்க, சமுதாய சங்கங்கள் எதிர்த்தாங்க, அதிகாரிகள் வர்க்கம் எதிர்த்தான், ஆட்சியாளர்கள் எதிர்த்தான். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் எதிர்க்கும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஒரு வரலாறு. ஆனால் தமிழின போராளி ஐயாவுக்கும் இந்த வன்னியர் சங்கத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வரலாறுனா, எப்பெல்லாம் இந்த கட்சியை, வன்னியர் சங்கத்தை யாராவது எதிர்க்கிறார்களோ அப்பெல்லாம் 100 மடங்கு வேகமாக இந்த இயக்கம் வளரும். அதுக்கு ஒரு உதாரணம். எதுவுமே அனுபவிக்கல. நாங்கள் ஐயாட்ட போய் எதுவும் சீட்டு கேட்டதில்லை, எது கேட்டதில்ல, கேட்கவே மாட்டேன். எனக்கெல்லாம் சீட்டு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நான் இந்த கட்சியில் ஏன் இருக்கிறேன், ஏன் வன்னியர் சங்கத்தில் இருக்கிறேன், ஏன் ஐயா கூட இருக்கிறேன்னா, இந்த வன்னியர் சமுதாயம் குறிப்பா, அதே போல தமிழ்நாட்டில் வாழ்ற உழைக்கின்ற பாட்டாளி சமுதாயம் இடஒதுக்கீடு பெறணும், கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறணும்னு சொன்னா அதுக்காக குரல் கொடுக்கிற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா தான். அவரோட நாம நிக்கணும்னு தான் நிக்கிறோம். ராமருக்கு அணில் உதவுச்சுன்னு சொல்லுவாங்க கதை. ராமர் ஒரு போர் தொடுத்தாரு. ராவணன் மிக உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி படைத்த ராவணனை எதிர்த்து ராமர் போர் தொடுத்தாரு. ஆனா அணில கூட ஒரு சொல்றாங்கல்ல, ஒரு அணில் வந்து உதவுச்சுன்றாங்க. அந்த மாதிரி ஐயாவுக்கு நாம ஏதோ நம்மளும் ஐயா கூட போறோம், அவ்வளவுதான். ஆனா இதை வந்து காசு வாங்கிக்கிட்டு யாராவது அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருப்பான் 350 ரூபாய்க்கு. அந்த 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணதுக்காக நம்ம கிட்ட வந்து ஒரு போடுறோம், இந்த மாதிரி பஸ் ஓடுதா அப்படின்னு போடுறோம். நான் கூட அதுக்கு வந்து போட்டேன், தம்பி ஓடுதுப்பா, நல்லா தப்பா ஓடுது, அதுல தான்ப்பா எங்க வன்னியர் பிள்ளைகள்லாம் வந்து படிக்குதுன்னு போட்டேன். நான் பொறுமையா போட்டேன். மறுபடியும் ஏதோ போட்டேன், மறுபடியும் பொறுமையா போட்டேன். அப்புறம் போட்டேன், தம்பி யாராவது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து இப்படிலாம் பதிவு போடக்கூடாதுப்பான்னு பொறுமை. ஏன்னா அவரு நம்ம பிள்ளை தான், யாரோ ஒரு நம்ம கட்சிக்காரன் தான் போடுறேன். அவன் மறுபடியும் நக்கலா போட்டுக்கிட்டே இருந்தான். பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தன் வந்தான். அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமா, அப்படி 5-6 கெட்ட வார்த்தையை போட்டு ஒண்ணு போட்டான். ஓடியே போயிட்டான். நல்லவனுக்கு காலையில் பாருங்க, ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை காணாம்.
நானும் திரும்ப அது வந்து நம்ம எடப்பாடி துரைசாமி அவரோட அக்கௌண்ட்ல நான் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தேன், அவன் ஆளே காணோம். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, காதால் கேட்கிறவனுக்கு வாயால பேசணும். சில பையன் முதுகால கேட்பான், அவனுக்கு எல்லாம் நல்ல கையால தான் பேசணும். அதான் அவன் திரும்புவான், வேற வழி இல்லை. பேசு, எப்படி கேட்பானோ அப்படி பேசணும். இந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் களத்தில் இறக்க வேண்டும். எப்படி 25 ஆண்டுகளுக்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா பேரன்னு சொல்ல மாட்டான் மேடையில். ஐயா பேரை சொன்னா நம்மளால போற போக்குல சைக்கிளை நிறுத்திட்டு மேல போய் காதோட அப்பிடுவான். அந்த பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கட்சிக்காரனே ஐயாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அங்க பக்கத்துல இருக்கிற நம்ம கட்சிக்காரன் அவனை காதோட அப்பா அம்மா இருக்கிறீங்க, அவனை செவிலோட அரைஞ்சா அவன் கிண்டல் பண்ணுவானா? நீங்க உங்க கொஞ்சம் மூத்தவங்களுக்குலாம் அந்த முகநூல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஐயாவை நக்கல் அடிக்கிறான், ஐயாவை கிண்டல் அடிக்கிறான். ஐயாட்ட போய் கடிதம் வாங்கிட்டு வந்தா செல்லாதுங்கிறான். ஐயாட்ட கடிதம் வாங்கிட்டு வந்தா செல்லாதான். யாரு கொடுத்தா செல்லும்னு தெரியல, வேற யாரு கொடுத்தா செல்லும்? இது யார் கட்சி? இது யார் உருவாக்குனா? 95,000 கிராமங்களுக்கு நடவா நடந்து இந்த வன்னியர் சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு, மற்ற சமுதாயங்களை, உழைக்கிற சமுதாயங்களை ஒருங்கிணைச்சு இந்த இயக்கத்தை உருவாக்கிய ஐயா இந்த கட்சிக்கு லெட்டர் கொடுக்க. வேற யார் கடிதம் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையை பேசுங்க, உறக்க பேசுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கட்சியில ஐயாவுக்கு நிகர் ஐயா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஐயாவுக்கு அடுத்தது சின்னையா, ஆனா ஐயாவுக்கு நிகர் இல்லை. நல்லா இதை நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும். ஐயாவுக்கு அப்புறம் சின்னையா தலைவர், அது யாரும் மறுக்கல. ஆனா ஐயாவுக்கு இணையா வந்து யாரும் இல்லை, ஐயாவுக்கு மேலே யாரும் இல்லை. நம்ம சின்னையாவை ஏத்துக்கிறோம். சின்னையா தான் நமக்கு முதலமைச்சர் வேட்பாளர். அதுக்கு அதை வந்து அவருக்கு நாம போட்டு போடல நான் சொல்றோம். ஐயா கூட இருக்கிற எல்லாரும் சின்னையாவை வந்து ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா கொஞ்சம் பேர் நினைக்கிறான், இவன் இங்க வந்துதான் சின்னையாவை காப்பாத்துற மாதிரியும், சின்னையாவை பாதுகாக்கிற மாதிரியும், மற்றவங்களா ஏதோ அவருக்கு எதிராக இருக்கிற மாதிரியும். ஐயா மூத்த தலைவர், ஐயா நம்மளை உருவாக்கின தலைவர், இந்த ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தினுடைய குலதெய்வம். அவரை யாரும் ஏற்று பேசக்கூடாது, அவர் சொல்றதை கேட்கணும். இதானே சொல்றோம். இதுல என்ன தவறு? கோயம்புத்தூர்ல நாங்க போனோம், ஒருத்த வந்து போடுறான் முகநூல்ல 34 பேர் தான் இருந்தான்றான். நல்லா கேட்டுக்கண்ணா, 34 பேர் தான் இருந்தான். உண்மைதான். அவன் 34 பேர் இருந்ததுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நானும் பொதுச் செயலாளர், பொருளாளர், கூட்டத்துக்கு கலந்துக்க போற சிறப்பு அழைப்பாளர். அங்க 34 பேர் தான் இருந்தானா யாரை கேட்கணும்? அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்தவனே என்னடா கட்சி பண்ணியிருக்கேன்னு கேட்கணும். இல்ல இதுக்கெல்லாம் பொறுப்பாளராக சேலத்துல ஒரு ஆள் இருந்தானே அவனுக்கு கேட்கணும், என்னடா கட்சி பண்ணியிருக்கிறேன். நான் என்ன ஏற்கனவே அவன் கட்சி ஒழுங்கா பண்ணல, கட்சியை கெடுத்து தொலைச்சு விட்டாரு தானே புதுசா போட்டிருக்காங்க. ஐயா நீ போய் பாருங்க. நான் என்ன பண்ண முடியும்? செயல்பாடு இல்லை. என்ன செயல்பாடுனா, போக வேண்டியது சேலத்துல ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, அங்க போய் போட்டோ எடுத்துட்டு வர வேண்டியது. எல்லாரும் கட்சி ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. மாவட்டத்துக்கு 5 பேர் போக வேண்டியது, போட்டோ எடுத்துட்டு வர வேண்டியது. அதை வாட்ஸ்அப் குரூப்ல போடுவானுங்க. போட்டுட்டு அந்த போட்டோவை நாங்கள் அண்ணனின் வழிகாட்டுதலில் வர்ற வழியில டீ குடிச்சோம், அது ஒரு போட்டோ போடுவானுங்க. அண்ணனின் வழிகாட்டுதலில் கிட்ட கிட்டலாம் பேசுவாங்க. இது மாதிரி இதுதான் கட்சி. செயல்பாடு இல்லை, அரசியல் சொல்லி கொடுக்கல. இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. உமாசங்கர், மோகன்ராஜ் எல்லாம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு கேளுங்க, அந்த 10 நாள்ல அவங்களுக்கு நான் எத்தனை போன் பண்ணிட்டேன்னு. எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், கட்சிக்காரன் எங்க வீட்டுக்கு வந்த விட நான் கட்சிக்காரன் அதிகமா போயிடுவேன் அவங்க வீட்டுக்கு. ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னு வச்சுக்க, எங்க மாவட்டத்துல ஒரு கிளை செயலாளர் எங்க வீட்டுக்கு 5 தடவை வந்திருந்தாருன்னு வச்சுக்க, அந்த ஒரு 10 வருஷத்துல அவங்க வீட்டுக்கு நான் 10 தடவை போயிருப்பேன். நான் அப்படிப்பட்ட ஆளு. இவங்களாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. எனக்கு லிஸ்ட் கொடுக்கணும், கூட்டம் போடணும், பொதுக்கூட்டம் போடணும், மகளிர் பொறுப்பு போடணும், மேடையில 10 பேரை உட்கார வைக்கணும், இப்படி பேசுறோம். நாங்க வேலை வாங்குறது. ஏன்னா ஐயா வந்து 10 வேலை சொல்லுவாரு, அதுல நாங்க 2 தான் சொல்லுவோம். 2 சொன்னா அதுல ஒரு 1 தான் செய்வாங்க. ஆனா ஐயா சொன்னது பூரா செய்யற மாதிரி இருந்தா நம்ம ஆட்சிக்கு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்துட்டோம். அவ்வளவு வேகம் வேலை திட்டம் வச்சிருக்காரு ஐயா. இன்னைக்கு திமுக செய்யறதெல்லாம் நம்ம ஐயா ஏற்கனவே சொன்ன வேலைகள், திட்டங்கள். இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி மக்களை பற்றி சிந்திக்கிறது, மக்களோடு பழகுகிறது, மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது. நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை இன்றே கண்டறிந்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய தலைவர் நம் தமிழின போராளி மருத்துவர். மிக பெருமைக்கல கலெக்டர் எஸ்பியா இருக்கிறவங்களே வந்து ஐயாவோட அறிக்கை தான் படிப்பாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணாலும் இருக்கலாம், ஆனா வரப்போற பிரச்சனையை சொல்லக்கூடிய அறிவாளி யாரும் கிடையாது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஐயா மட்டும்தான் வரப்போற பிரச்சனைகளை சொல்லுவாரு.
இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் எங்கேயாவது உழைச்சாங்கன்னா, கூட்டம் போட்டாங்கன்னா, அதை பரப்புங்கன்னா, இந்த கூட்டத்தில் நாமக்கல்லில் சிறப்பாக பொதுக்குழு நடந்தது. பொதுச்செயலாளர் கலந்து கொண்டு ஐயாவுடைய சமூக நீதியை பற்றி பேசினாரு. பொருளாளர் கலந்து கொண்டு ஐயாவுடைய தியாகத்தை பற்றி பேசினாரு. ஸ்ரீல் சதாசிவம் கலந்து கொண்டு ஐயாவுடைய போராட்டத்தை பற்றி பேசினாரு. பாஸ்கர் கலந்து கொண்டு இந்த கட்சி எப்படி வளர்க்கறதுன்னு பேசினாரு. போடுறானா அவன் போடுறான். மொத்தம் 163 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல 3 பேர் சட்டை கிழிச்சிருந்தது. அதுல ஒருத்தர் தலை ஒழுங்கா சீவுல, ஒரு அக்கா கேர் பண்ண போடாம வந்துருச்சு, பூ வைக்க இதெல்லாம் போட்டுருக்கான். இதுக்காக ஊடக பேர் அந்த சேர்ந்துக்கு தான் எதிர்கட்சி இருக்கிறான். உனக்கு என்ன வேலை? நீ சிறப்பா போடுறானா எதிர்கட்சிக்காரன் இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் எந்த கட்சிக்கு வேலை பார்க்கறானுன்னே தெரியல. ஊடக பேரவைன்னு வச்சுட்டு இருக்கானுங்க. இவன் எதுக்கு வேலை பார்க்கறான்னு தெரியல. இப்படி சூழல்ல தான் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இது சரி வராது, இது போற போக்கு சரியில்லை, இது எங்கேயோ கொண்டே குப்புற கவுத்துரு மாட்டுறது ரெண்டி அப்படின்னு ஐயா ஒரு முடிவு எடுத்து என்ன சொல்லிட்டாரு, இந்த கட்சிக்கு நானே தலைவர், நானே நடத்துறேன், எல்லாம் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னையாவை நீக்கி விட்டாரு. யாரையும் நீக்கல. ஐயா பொறுப்பை மாற்றி அமைச்சிருக்காரு. சின்னையாவுக்கு செயல் தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்பவும் நீங்க வாங்குற கடிதத்துல பூரா பாருங்க, நகல் போட்டிருக்காங்களா இல்லையா? அதுக்கு சும்மா போய் வதந்தியை கிளப்புறது. ஐயா அது எப்படி போய் நீக்குவார்? அதெல்லாம் இல்லை. ஐயா தலைவர் எடுத்து நடத்துறாரு. ஏற்கனவே ஐயா தான் நடத்துறாரு, கட்சியை தொடர்ந்து நடத்துறாரு, சிறப்பாக நடத்துறாரு. இன்னைக்கு ஐயா நேரடியாக கட்சியை நடத்துவதனுடைய விளைவு திருப்பதி அண்ணன் மாதிரி இருக்கிறவங்க, பொன்முருகேசு மாதிரி இருக்கிறவங்க, உழைக்கிறவங்க எல்லாம், இந்த அக்கா மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன பண்றான்? பொறுப்பேல் எங்க வருது? கிராமங்களில் தேடி வருது. உங்களை எல்லாம் தேடி வருது. யார் உழைக்கிறவர், யார் சிறப்பாக. இந்த ஊடகத்துல தம்பி சொன்னாரு, நான் 10 வருஷமா போட்டுட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப பொறுப்பு எங்க தேடி போகுது? யாரையெல்லாம் தேடி போகிறது என்றால், ஐயா தலைமையில் கட்சி நடக்கின்ற போது யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வலிமையான கட்சியாக இருக்கிறது. பாமக காரன் என்னாவே அதிகாரிகள் பயந்து நடுங்கிறான். இன்னைக்கு மக்களுக்கு போறோம். இதுக்கு எல்லாம் காரணம் முருகேசு மாதிரி, திருப்பதி மாதிரி, உங்களா மாதிரி, என்ன மாதிரி, மேடையில் இருக்கிறவங்க மாதிரி லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா ஐயாவின் பின்னால் ஓங்கி நிக்கிறோம். எதுக்கும் பின்னாங்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற எல்லாருமே போராட்ட குணம் படைத்தவர்கள். நான் கூட விளையாட்டா சொல்லுவேன், ஒருத்தன் முதல் நம்ம கட்சிக்கு வருவான். எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. நான் சொல்றது வன்னியர் மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்க பாமக சேர்த்தோடனே போராட்டக்காரனா மாறிடுவான். எங்கிட்ட கூட எல்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க, போலீஸ் அதிகாரிலாம் அவை முன்னெல்லாம் போலீஸை கண்டா பயந்துக்குவாங்க. 2 நாள் உங்க கார்ல கூட வந்தாங்க, இப்ப எங்களை கண்டா மதிக்கவே மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் தாங்க அவங்க கார்ல ஏறிட்டு எங்கேயோ வந்தான். திரும்ப வந்தோன்னா அவன் பேச்சு தோரணை எல்லாமே மாறி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நானே சிரிச்சுட்டு கேட்பேன், உண்மையா அப்படிமே. அவன் ஆமா நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். 2 நாள் என்னடா கத்துக்கிட்டேன்? எல்லாமே கத்துக்கிட்டேனா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, போராட்ட குணம் உள்ள கட்சி. காசு பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு சத்ததுக்கு அப்புறம் கோமணத்தை அரணா கவரெல்லாம் உருவிக்கிட்டு தான் மண்ணுக்குள்ள போடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில எத்தனையோ பேர் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கலாம், உயர்ந்திருக்கலாம், எத்தனையோ பதவிக்கு போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் போனா கூட யார சொல்றான்? வன்னியர்னா என்ன சொல்றான்? அப்பா ஒரு ஐயா பேர் சொல்லி அவங்க ஆளுப்பா அப்படின்றான். வன்னியர்னாவே என்ன சொல்றான்? ஐயா பேர் சொல்லி அவங்க ஆள். ஐயா பேர் நம்ம சொல்றது இல்லை, ஐயாவோட ஆள்னு சொல்றான். அடுத்தது யார சொல்றான்? யாரு வன்னியர்னா யாரும் நினைக்க வருது? மாவீரன் காடு வெட்டி குருவை. அடுத்தது யார சொல்றான்? நம்ம புள்ள வீரப்பனை சொல்றான். வீரத்தோடு வாழ்றவனத்தான் ஏத்துக்கின்ற சமுதாயம், மானத்தோடு வாழ்றவனத்தான் ஏத்துக்கின்ற சமுதாயம். மானமும் வீரமுமே சொத்தா கொண்ட சமூகம் இந்த வன்னியர் சமுதாயம். மற்ற சமுதாயங்களுக்கு கூட ஒரு பிரச்சனைனா, நியாயம்னா, எந்த சமுதாயத்துக்கு பிரச்சனைனாலும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு முன்னாடி போய் நிற்பாங்க. எனக்கு கூட தென் மாவட்டங்கள் போற போது அங்க இருக்கிற தேவர்கள் சொல்லுவாங்க, தென் மாவட்டங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சாதிக்கு ஒரு பிரச்சனைனா கூட முன்னாடி போய் நின்று அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கிறீங்க, நீங்க கேஸ் வாங்குறீங்க. இந்த குணம் எங்க இருந்து வந்துச்சு? அது உங்க பிறவி குணமாமா. பிறவி குணம் பாதி, ஐயாவால் உருவாக்கின குணம் பாதி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பிறவி குணம் இருந்தாலும் இதை தட்டி எழுப்பினது ஐயா. நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு என்ன செஞ்சார், என்ன செய்யல? நாமக்கல்ல ராசிபுரத்தில் இருக்கிற ஒன்னையும்,
கரூரில் இருக்கிற என்னையும், திருப்பூரில் இருக்கக்கூடிய மன்சூரையும், அப்புறம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அவரையும், அரூரில் இருக்கக்கூடிய நம்ம பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முரளியும் நம்மளெல்லாம் சொந்தக்காரன் ஆக்கியிருக்காரு. யார் நம்மளை யார் இணைச்சது? ஐயா. தமிழ்நாடு பூராம் இருக்கக்கூடிய பல கோடி மக்களை உறவுகளாக்கி சொந்தங்களாக்கி. நேற்று கூட ஒரு நிருபர் கேட்கிறான், உங்களுக்கு தொண்டர்கள்? எனக்கு தொண்டரே யாரும் கிடையாது, எல்லாம் எனக்கு சொந்தங்கள், பாட்டாளி சொந்தங்கள் என்று சொன்னாரு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா. அவரோடு பணியாற்ற நாம் பெருமைப்பட வேண்டும். ஆகவே இன்னும் தலைவர்கள் எல்லாம் நிறைய பேச இருப்பதால் நான் இந்த முறையை முடிச்சுக்கிறேன்.